அனைவருக்கும் வணக்கம். மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து போலீஸ் எஸ்ஐக்கு கால்ஃபர் வரப்போகுது. நீங்கள் சீக்கிரம் சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 100% வந்து சிலபஸ் முடித்து தேர்வு தயாராகலாம். ஏன்னா கால்ஃபர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்கும், குறுகிய காலம் இருக்கும், அதில் முடிக்க முடியாது. அதனால் வந்து சீக்கிரமாக படிச்சிங்கன்னா தான் 100% வெற்றி வாய்ப்பு வந்து பெற முடியும். ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க, 1800 லீஃப் ஆண்டு சரி. இந்த ரெண்டு கூற்று கொடுத்துருப்பாங்கல்ல, மொதல் கூற்று ரெண்டாவது கூற்று, இது சரியா தப்புனா இது நூற்றாண்டு லீஃப் ஆண்டு சரியா தப்புனா சரின்னு கொடுத்துருக்காங்க. தவறு நம்ம நினைப்போம் 1800 எடுத்து 4 வகுத்து பார்த்தோம்னா 4 பாரு 5 20 வகுப்படுது லீஃப் ஆண்டு சொல்லக்கூடாது. இந்த ஜீரோன்னா நூற்றாண்டு பேர், நூற்றாண்டுனா 100 ஆண்டு வர்றது. இப்போ 1500 1600 1700 1800 1900 2000 இதெல்லாம் என்ன பேர்னா நூற்றாண்டு பேரு. நூற்றாண்டு வந்தா 4 வரக்கூடாது, 400 வகுப்படணும், 400ஆல் வகுப்பட வேண்டும். அப்போ 1400 வகுத்து பார்ப்போமா, 0 அடிச்சிட்டோம்னா இது வகுக்க முடியாது. அப்போ லீஃப் ஆண்டு சொன்னது இது தவறான கூற்று. இப்போ 2024 லீஃப் ஆண்டு 4 வகுத்துக்கலாம். ஆனால் இந்த 0 வந்தால் அது நூற்றாண்டு பேர். அது எதில் வகுப்படணும், 4 வகுக்கணும், 400 வகுக்கணும். அப்படி பார்த்தா இது லீஃப் ஆண்டில் நூற்றாண்டு, இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இது வகுப்படும். இப்போ 1200 400 வகுக்க முடியும், 4 வாட்டி வருதா. அப்போ இது லீஃப் ஆண்டு. 2000 ஒரு லீஃப் ஆண்டு தான், அடித்தா 520 வருதா, ஒரு லீஃப் ஆண்டு தான். ஸோ ஓகே ரைட், இவ்வளோ கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான். 30 நாள் கொண்ட ஒரு மாதத்தில் 4வது நாள் வியாழக்கிழமை எனில் அந்த மாதத்தில் எத்தனை திங்கட்கிழமை ஒன்று கேட்டிருக்காங்க. நம்ம நினைப்போம் வாரத்தை 4 திங்கள் 4 போடக்கூடாது, எண்ணி பார்க்கணும். ஏன்னா வாரத்தோட திங்கள் வரும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போமா, 4ஆம் தேதி உங்களுக்கு வியாழன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 3ஆம் தேதி புதன், 2ஆம் தேதி செவ்வாய், 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திங்கள். நம்ம திங்கள் தான் கேட்டிருக்காங்க. 1ஆம் தேதி திங்கக்கிழமை. அடுத்த திங்கக்கிழமை போகிறோம்னா ஒரு வாரத்தோடு வரணும், ஒரு 7 நாள் கூட்டிங்க. அப்போ 1 7 8ஆம் தேதி இன்னொரு திங்கக்கிழமை வரும். அடுத்த திங்கக்கிழமை ஒரு 7 கூட்டுங்க, 15ஆம் தேதி ஒரு திங்கக்கிழமை வரும். அப்புறம் ஒரு 7 கூட்டுங்க, 22ஆம் தேதி ஒரு திங்கக்கிழமை வரும். அப்புறம் 7 கூட்டுங்க, 29ஆம் தேதி ஒரு திங்கக்கிழமை வரும். ரைட்டு. அப்புறம் அடுத்த மாதம் முடிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வருதா, ஆன்சர் 5 திங்கக்கிழமை. இப்படி கண்டுபிடிக்கணும். 4ஆம் நாள்னா 4ஆம் தேதி வியாழக்கிழமை வச்சுக்கிட்டு அப்படியே 3 புதன் 2 செவ்வாய் 1 திங்கள். ஒரு வாரத்தோடு தான் கிழமை வரும். 1 திங்கள்னா ஒரு 7 கூட்டினா 8 திங்கள், அப்புறம் 15 22 29. ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. இது ஒரு கொஸ்டின் கடை கணக்கு தான். 29/2/1996 ஒருவர் தனது ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடி இருக்காரு, முதல் பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு. அவர் 2015 வரை எத்தனை பிறந்தநாள்னா நம்ம என்ன பண்ணுவோம், 96ல் 1 97ல் 2 இப்படி எண்ணி பார்ப்போம். எப்படி ஒரு எவ்வளோ வரும் பாருங்க. 2015க்கும் 96க்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 6 கழிச்சா 9 0 1 19, அதை தான் 20 வருஷம் அப்படின்னு போடுவோம். 19 தப்பு 20 தப்பு தான், அப்படி போடக்கூடாது. நல்லா கவனிங்க. இது 29 2வது மாதம் 96, இது லீஃப் ஆண்டு. 4 வகுத்து பாருங்க, 4 16 3 39 9 36
3 36 லீஃப் ஆண்டில் பிறந்திருக்காரு. அப்போ தான் 2ஆம் மாதம் பிப்ரவரிக்கு 29 நாள் இருக்கும். உங்களுக்கு இது பர்த்டேவா? அவருக்கு 97 பர்த்டே கிடையாது, லீஃப் ஆண்டு வராது. 97 லீஃப் ஆண்டு கிடையாது, 28 தான் வரும். அவர் பர்த்டே கொண்டாட முடியாது. அப்போ எப்போ கொண்டாடிப்பார்? 96 1ஆம் பர்த்டே, 4 ஆண்டு ஒரு தான் 2000 2ஆம் பர்த்டே. லீஃப் ஆண்டு எப்போ வரும்? 4 ஆண்டு ஒரு வாட்டி வரும். அப்போ 2004 தான் 3ஆம் பிறந்த நாள், 2008 4ஆம் பிறந்த நாள், 2012 5ஆம் பர்த்டே, 15 2016 தான் 6ஆம் பர்த்டே வரும். இது வராது. அப்போ 5 பர்த்டே கொண்டாடிருப்பார். நம்ம பாட்டுக்கும் இதையும் கவனிக்கணும். எப்போ 29 வரும்? பிப்ரவரியில் லீஃப் ஆண்டில் வரும். அடுத்த வருஷம் அவருக்கு பர்த்டே கிடையாது, ஏன்னா 97 லீஃப் ஆண்டு கிடையாது, பிப்ரவரி 24 தான் இருக்கும். இவ்வளோ கணக்கு பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டோட அதுமாரி ஒரு ஆள் இருக்கார், அப்படி தான் கொண்டாட முடிஞ்சிச்சு. அவராலையும் வயசு ஏறிட்டு போவோம். அவருக்கு 5 வயசு தான் இருக்குமா, வயசு கூட தான் இருக்கும், பர்த்டே கொண்டாட முடியாது. ஓகே, உங்களுக்கு கிழமை பற்றின சில மாடல் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இல்லை ஏதோ புக்கில் இருந்தாலும் எதுவும் கணக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் அனுப்புங்க, உங்களுக்கு சால்வ் பண்ணி அடுத்த வீடியோவில் தர்றேன். ஓகே, தேங்க்யூ.